கண்டிப்பாக கப்பலாக வந்து பார்க்கலாம். கல்யாணம் ஆனவங்க வந்து பார்த்தா மேபி கொஞ்சம் பிரச்சனை. அவங்க ஒய்ஃப் எதாவது திட்டலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. படத்தில் என்ன பிடிச்சது? இந்த லவ் சென்டிமெண்ட் தான் நல்ல செம்மையாக இருந்தது. இந்த எக்ஸ்ல மீட் பண்ணுற சிஸ்டியாக இருக்க படம் பார்க்க அது நல்லா தான் இருந்தது. ஆனால் அவ்வளோ அளவுக்கு துரத்து வந்துடக்கூடாது, ஃபேமிலிஸ் டிஸ்டர்ப் ஆகிடும். அதுதான் படம் எப்படி இல்லைங்க ப்ரோ, நல்லா இருந்ததுண்ணா, உண்மையாலுமே நல்லா இருந்தது. படமே பிடிச்சிருந்தது பாருங்க. எக்ஸ்ல ஒரு மீட் பண்ணுற சீன்ஸாக இருக்கு, நல்லா இருந்தது. அதை காமிச்ச விதம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது, எங்கேயும் இது மாதிரி இல்லை. கனெக்ட் ஆச்சா? அது நான் அது எக்ஸில் ஒரு இருக்கிறவங்களுக்கு கனெக்ட் ஆகும், எங்கிட்ட கேட்டால் இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன், கனெக்ட் ஆகும். ஓகே, தேங்க்ஸ். ஆக்டிங்காக சூப்பராக இருந்ததுண்ணா. எக்ஸில் இருந்துச்சுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க, அவ்வளோதான். எக்ஸ்ல ஒரு அந்த சீன்ஸ்லாம் காமிச்ச சீன்ஸ் எப்படி இருந்துச்சு? கனெக்ட் ஆச்சா? கனெக்ட் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும், பட் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் சீரியஸான மூவி, செகண்ட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்ல ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, கன்வின்சிங்கான கிளைமேக்ஸ் இருந்துச்சு. ஜெயோட ஆக்டிங்க, சிவாதா எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் ப்ளஸ்னா என்ன சொல்லுவீங்க, மைனஸ் என்ன? மைனஸ்னு எதுவும் பெருசாக சொல்ல முடியாது. ப்ளஸ் வந்து செகண்ட் ஆஃப் தான், ஏன்னா செகண்ட் ஆஃப் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? காமெடியாக இருந்துச்சு இல்லை? காமெடியாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடி தான். அதுதான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி ஒரு காமெடி எலிமெண்ட் செகண்ட் ஆஃபில் இருக்குன்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் படம் பார்த்தோம். ஸோ அதனால் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. முதல் நாளே பார்த்துட்டோம். பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வரல, ரொம்ப நல்லா இருக்குது படம். பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது இந்த படம் தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மலையாள படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஒரு என்னென்னா அந்த ஒரு தெளிவான ஸ்க்ரீன் ப்ளே, கதை வந்து கரெக்டான ஒரு நீரோட்டத்தில் வருது. கதைக்கு தேவையில்லாத எதுவுமே படத்தில் இல்லை. செகண்ட் ஆஃப் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லாருமே கவனித்து பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. தீரா காதல் பேர் வச்சுருக்காங்க, எக்ஸ்ல அவரோட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன சொல்ல வர? காதல் எப்பயுமே தீராதுன்றது தான் கிளைமேக்ஸில் அழகாக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப, அதாவது ஃபாஸ்ட் காதலாக இருந்தாலும் அது ஒரு கனவு மாதிரி இருக்கும்போது நம்மளே அழகாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மைதான் அது. அதான் காதல் தீராதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை காதலாகவே வச்சுக்கிட்டாருந்தா அதான் நல்லது. அது தப்பான ரிலேஷன்ஷிப்பில் போனால் எல்லாருக்குமே பிரச்சனைன்றதையும் சொல்லியிருக்காரு. கனெக்ட் ஆச்சா? கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்சு 30+ இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த படம் கனெக்ட் ஆகும். படம் நல்லா இருக்கு ஜி, கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா, அதாவது நம்ம என்னதான் பிரேக்கப் ஆனாலும் அந்த ஒரு லவ் ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் மறக்க முடியாதுல்ல நம்மளால். அந்த ஃபீல் அப்படியே படத்தில் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்ல ஒரு மீட் பண்ணி எக்ஸ்ல ஒரு ட்ராவல் பண்ணுறது, அது எப்படி காமிச்சிருக்காங்க, எப்படி இருக்கு? தப்பான விதத்துலாம் ஒன்றும் காட்டல ஜி. ஓகே, கரெக்டாக தான் காமிச்சிருக்கிறாங்க. அதான் கரெக்டான எண்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாேருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் தான் இருக்கும். கண்டிப்பாக கப்பலாக வந்து பார்க்கலாம். கல்யாணம் ஆனவங்க வந்து பார்த்தா மேபி கொஞ்சம் பிரச்சனை. அவங்க ஒய்ஃப் எதாவது திட்டலாம். மிச்சப்படி வேறு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் இல்லாத. கனெக்ட் ஆச்சா? ஒரு சில இடம் நல்லா இருக்கு. ஜெய் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? அவர் நல்லா பண்ணியிருக்காரு, ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஓகே, பார்க்கலாம். நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, இன்னும் சூப்பராக. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் எக்ஸ்லவரோட எமோஷனை வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் கடைசியில் ஃபேமிலின்னு ஒரு எண்டுக்கு முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் டைட்டிலோட கான்செப்ட். படத்தில் சொன்ன விஷயம் கனெக்ட் ஆச்சா? ஃபீல் ஆகுது, ஃபுல்லாக கனெக்ட் ஆனால் ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு அண்ட் செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கதைக்கு ஏற்ற மாதிரி, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஜெயோட ஆக்டிங், ஐஸ்வர்யா ராஜேஷ் இல்லை 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 3 பேரும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த செகண்ட் ஹாஃபுக்கு 3 பேருமே ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, கதைக்கு ஏற்ற மாதிரி. வேறு ஒன்று என்ன மாதிரி எக்ஸ்ல ஒரு மீட் பண்ண, ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ்ல ஒரு மீட் பண்ணுறதுன்றது எப்படி? எக்ஸில் ஒரு மீட் பண்ணால் அந்த எமோஷன் எல்லாருக்கும் வரும் தான் அது. பட் அது ஃபேமிலின்னு ஒரு எண்ட் ஆஃப் இருக்கும்போது ஃபேமிலி தான் லைஃப் கடைசியில் அப்படின்ற நல்ல டைட்டிலோட முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. இல்லை லவ் தான், ஃபுல்லாக லவ். 3 பேரோட முக்கோண காதல் மாதிரி நல்லா இருக்கு.
படம். படத்தில் ஜெய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் வேற என்ன சொல்ல வராங்க? காதல் தான் சார், ஃபுல்லாக லவ் சப்ஜெக்ட் தான் ஃபுல்லாக. அது அவங்கவுங்க சைடில் இருக்க லவ் தான் ப்ரூவ் பண்ண பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் செமையாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. வீராகாது தான் பார்த்தோம், சூப்பராக இருக்குது. எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருந்துச்சு? சூப்பராக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலி ஆஃப்டர் மேரேஜ் எக்ஸ் லவர் மீட் பண்ணுறது வந்து படத்தில் தான் கதைன்றாங்க. அது எப்படி இருந்துச்சு அது மீட் அந்த படத்துக்கு சீன்லாம்? ஆமாம், அந்த ஒரு சுச்சுவேஷன் நல்லாவே காமிச்சிருக்காங்க அதில். அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எப்படியும் கடைசியில் வந்து அந்த ஃபேமிலின்ற அந்த ஒரு இல்லை வரும். படத்தில் ஜெய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்டிங் எல்லாமே சூப்பர், பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அதே மாதிரி மூமெண்ட்னா என்ன சொல்லுவாங்க? ஹைலைட் மூமெண்ட்டுன்னா அதில் நிறைய ஹைலைட் மூமெண்ட்டே நிறைய இருக்குது. ஆனால் அப்படி சொன்னால் அதோட இது போயிடும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்தா தான் அது கரெக்டாக போயிடும். ஐஸ்வர்யா ராஜேஷோட ஹஸ்பண்ட் கேரக்டர் எப்படி பண்ணிருக்காங்க? அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். என்ன பிடிச்சிருந்தது? அதான் இப்போ சொன்னது அவர்கிட்ட சொன்ன மாதிரி தான். லைக் எல்லா இடத்துலையுமே பசங்க தான் துரத்தி லவ் பண்ணுவாங்க. இதில் ஒரு பொண்ணு வந்து துரத்தி லவ் பண்ணுறது நல்லா இருந்தது, யூனிக்காக இருந்தது. இந்த எக்ஸ் லவர் மீட் பண்ணுற சீன்ஸில் கனெக்ட் ஆச்சு. சில இடத்துல வந்துட்டு திடீர்னு டக்குன்னு அதை வந்து பார்க்குற மாதிரி இதுவாக இருந்தது. ஏதோ வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ரீ பிளான் மாதிரி எதுவும் இல்லாமல் எதேச்சியாக பார்க்குற மாதிரி தான் நல்லா தான் இருந்தது. அது எல்லாமே இதே மாதிரி தான் வந்து 96 டீல் பண்ணாங்க. வேற ஒரு ஃபீல் அது வந்து அதோட விஜய் சேவை அந்த அதாவது 96 அளவுக்கு இது வராது. நான் ஓப்பனாக சொல்லணும்னா 96 அளவுக்கு வராது. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே 96 வந்து அது ஒரு பிளான். லைக் எப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, மீட்டிங் வைப்பாங்க, அதில் மீட் பண்ணுவாங்க. இது எதேச்சியாக மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டோரி எப்படி போகுதுன்றது தான் அதில் கதையில் காமிச்சிருப்பாங்க. கேரக்டர் வைஸ் எல்லாருமே அவங்கவுங்க இது எல்லாமே ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பரான எக்ஸ்லவராக வராங்க. ஆமாம், அது வந்துட்டு எக்ஸ்லவராக வராங்க. அவங்களோட என்ன சொல்கிறது ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், ஒரு பொண்ணோட எமோஷன்ஸை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோட ஹஸ்பண்ட் கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அடிக்கிற சீன்ஸ், சில சீன்ஸ்லாம் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட வல்கராக நடக்கிறது, அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே இப்படிலாம் அடிப்பானா அப்படின்ற மாதிரி கூட இருந்தது பார்க்கும்போது. டைலாக்ஸ் நல்லா இருந்தது, நல்லா பர்ஃபெக்டாக ரிலேட்டட் ஆச்சு இந்த மூவி பார்த்து. அதான் அங்கேயும் அதே கேள்வி தான் கேட்டாங்க. அதெல்லாம் சொன்னால் பர்சனலாக ப்ராப்ளம் ஆகிடும். தேங்க்யூ. படத்தில் ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்ற கேரக்டர் எப்படி நடிச்சிருக்காங்க? அதாவது தேவையில்லாத கேரக்டர்ஸ் எதுவுமே படத்தில் இல்லை. இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நிறைவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாரும் ஆக்ட் பண்ணுறாங்க மாதிரியே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு படத்துக்காக இந்த சீன் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஐஸ்வர்யா ராஜேஷோட ஹஸ்பண்ட் கேரக்டர் அவரோட கேரக்டர் ஆமாம், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சார் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? கண்டிப்பாக இருப்பாங்க. நாங்களே நம்ம லைஃப்லேயே நிறைய பேரை பார்க்குறோம், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுலேயே அழகாக ஒரு சீனே கூட வச்சுருப்பார் அவர். ஒரு வேளை என் ஹஸ்பண்டு உன்ன மாதிரி நல்லவனாக வந்துட்டு இருந்தால் உன்னோட ஞாபகமே வராது அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போய் பார்க்கலாம். அப்படி கிடையாதுங்க. கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போய் பார்க்குறது. எக்ஸ்ட்ரா போய் பார்க்கறதுனால என்ன பிரச்சனை வருதுன்றது தான் படம் சொல்லுது. எக்ஸ்ட்ரா போய் அவர் நியாயப்படுத்தலை, இது நியாயப்படுத்திருந்தாருன்னா தான் இது. அவர் நியாயப்படுத்தலை, ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு. அது அவளுக்கு சைடு இருக்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஜெய்யோட ஒய்ஃபோட பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருந்து அது நியாயப்படுத்தினா நீ எப்படி எடுத்திருப்பேன்னு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஒரு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு தன் ஒய்ஃபை வந்து வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ வந்து வேலைக்கு அனுப்புனா சந்தேகம் வரும். இந்த படத்தை பார்த்ததுக்கு ஒய்ஃப் அனுப்புனாவா? எக்ஸ் இருக்குமா, 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. அது தாங்க கிளைமேக்ஸில் அவரே சொல்லியிருக்காரு. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, இல்லைன்னா யாருமே வாழ முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் பயமாக கூட இருக்கும்.